பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய பரிசுநாமம் மகிமைப்படுவதாக. இந்த வருஷத்துடைய 2026 2026 2வது மாதம் லாஸ்ட் நாளுக்குள்ளே வந்திருக்கிறோம். யோவேல் தீர்க்க புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25வது வசனம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சனையாக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். எனக்கு பிரிய உணர்வுகளே, நாம் ஒழுக்கமாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒழுக்கம் தவறும்போது தான் சில மோசமான பின் விளைவுகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. என்னதான் ஜெபத்தில் பரிசுத்தத்தில் கரெக்டாக இருந்தாலும் யாரோ ஒருவரை நேசிக்கிறது நிமித்தமாக, யாரோ ஒருவருக்காக பிரயாசப்படுறது நிமித்தமாக பிரச்சனைகள் வருகிறது. கடைசி வரைக்கும் நல்லா இருந்த அந்த மனுஷன் 30 வெள்ளிக்காசை வந்த பின்பு அவனுடைய வாழ்க்கையே மாறி போயிடுச்சு இல்லையா? இந்த நாளில் ஆண்டவரையே பார்த்துட்டு வந்தாப்புல, ஆண்டவரே நீரேயானால் என்று சொன்ன உடனே பேதுரு கூட அந்த கடல் மேல் நடந்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் சூழ்நிலைகளை பார்த்த உடனே அமைங்க போகிறார், ஐயோ என்று சொல்லி கதறுகிறார். இன்றைக்கி சில நேரங்களில் சில விஷயங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏன் வருதுன்னு கூட நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த பிரச்சனைக்குரிய விஷயங்கள், நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சனையாக வெட்டுக்கிளிகள் பச்சை கிளிகள் முசுக்கட்டை பூச்சிகள் பச்சை புழுக்கள் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். வருஷத்தில் நாட்கள்னாலும் சொல்லாங்க, வருஷங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. வருஷமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த நீங்கள், நம்ம பல வருஷங்களாக துடிச்சிட்டு இருந்த நம்ம, இன்றைக்கி ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலை கருத்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். அவர் சொல்கிற பச்சை புள்ளி விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டிக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை தின்றது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுனால எனக்கு பெரிய மாணவர்களே, ஒவ்வொரு பிரச்சனையிலையும் ஒவ்வொரு கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்துட்டோம். துன்பங்களை அனுபவித்தோம், தொல்லைகளை அனுபவித்தோம், வேதனைகளை அனுபவித்தோம். இன்றைக்கி கர்த்தர் அவை எல்லாவற்றுக்கும் ஒரு அற்புதத்தை செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். மனம் திரும்பினால் தானே இதெல்லாம் நடக்கும். மனுஷன் திரும்பி என்ன பிரச்சனும்? இன்றைக்கி நான் என் தெய்வத்திற்காக, என் தகப்பனுக்காக, என் இரட்சகருக்காக என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்லி யாரெல்லாம் தன்னை அர்ப்பணிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கர்த்தர் பெரிய காரியம் செய்ய முடியும். ரைட்டா? அப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்யணும்? அவர் சொல்கிறார் பாருங்கள், எந்ததெல்லாம் இழந்து போயிருந்தோமோ, ஏன்னா இழந்து போன தேடவும் ரட்சிக்குமே மனுஷன் உலகத்துக்கு வந்திருக்கிறார். அப்போ இன்றைக்கி நம்ம எதெல்லாம் இழந்தோமோ அதெல்லாம் இன்றைக்கி கர்த்தர் கொடுக்க பிரியமாக இருக்கிறார். ஆசீர்வாதமாக இருக்கட்டும், ஐஸ்வர்யமாக இருக்கட்டும், பலன் சுகம் ஆரோக்கியமாக இருக்கட்டும், ஆத்துமாக்களாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், இல்லை உறவுகளாக இருக்கட்டும், வரவேண்டிய ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கட்டும், இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாக வெட்டுக்கிளிகள். வெட்டுக்கிளியுடைய சுபாவம் நல்லா தெரியும். வேகமாக சாப்பிடும். பச்சை கிளிகள் வளர்ந்த பின்பு சாப்பிடும். பச்சை கிளிகள் நம் கைக்கு வருவதற்கு முன்பதாக அது வேகமாக சாப்பிடும். முசுக்கட்டை பூச்சியுடைய சுபாவமே வேறு மாதிரி இருக்கும். அது கண்ணுக்கே தெரியாத அளவுக்கு இருக்கும். அது சவுண்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். பச்சை புழுக்கள் நம்ம கண்ணுக்கே தெரியாது, ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காண்ட்ருக்கோம். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நல்லா அரிச்சிருக்கும். இதை அத்தனையும் வருஷங்களின் விளைவை உங்களுக்கு, பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன். இயேசுவின் நாமத்தினால நாம் எல்லாரும் நல்லா இருக்கணும். அதுக்காக தானே ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்துட்ருக்கிறார். நாம் சந்தோஷமாக இருப்பதுக்கான கொடுத்துட்ருக்கிறார். டெய்லியும் ஏதாவது ஒரு விஷயங்களில் கர்த்தர் நம்மளோட பேசிகிட்டு இருக்கார் இல்லையா? எதுக்கு பேசுகிறாரு? நம்மை மாற்றிக்கொள்வதற்காக. ஏன் நம்மளை மாற்றிக்கொள்ளணும்? நம் குடும்பம் நல்லா இருக்கணும். அப்படின்னா நான் என்னை மாற்றினா தான் நல்லா இருப்பாங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். எதுக்காக கர்த்தர் சொல்லணும்? நம்மை மாற்றிக்கொள்வதற்காக தானே. என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஒரு விசை நம்மை கர்த்தருடைய அன்புக்கு நேராக, பாசத்துக்கு நேராக, நேசத்துக்கு நேராக ஒப்புக் கொடுப்போம். அவர் விரும்புகிற பாத்திரமாக நம்மளை அர்ப்பணிப்போம். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சனைக வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் முசுக்கட்டை பூச்சிகளும் பட்சிகளும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன்னு சொன்னீங்களே. இழந்து போன தேடவும் ரசிக்கவே மனசுலத்துக்கு நாங்கள் அறிகிறோம்ப்பா. அதனால் எங்களுக்கு மீண்டுமாய் அந்த நன்மையை கொடுக்கப்பட்டிருக்க ஸ்தோத்திரம். எங்களுடைய பலனை நாங்கள் பார்க்க கிருபிச்சுக்க ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் எல்லாம் ஆசுதமாக இருக்க அருள் புரியும், கிருபிச்சு நன்மை செய்யும். இயேசு நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.